வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வரப்போகிற என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் அதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் டி எக்ஸாமுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா ஷிஃப்ட்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் கொஸ்டினே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா ஷிஃப்ட்லேயும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா ஸ்போர்ட்ஸு, அப்பாயின்மெண்ட், அவார்டு அந்த மாதிரி டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா ஷிஃப்ட்லேயும் அதிகம். ஒரு ஷிஃப்ட்டில் வந்து அவார்டை பற்றி கொஸ்டின் இருந்துச்சுன்னா அடுத்த ஷிஃப்ட்டில் ஸ்போர்ட்ஸு, அதுக்கடுத்த ஷிஃப்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் மாறி மாறி கேட்பாங்க. வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இந்தியாவின் 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் அங்கீகரிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஸ்ரீஹரி. இவர் வந்து 86. 85 யாருன்னா ஷியாம் நிக்கில். 84 யாருன்னா வைஷாலி. 83 யாருன்னா ஆதித்யா சமந்த். அப்படின்னு இத்தனை பேரை படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இத்தனை பேரை படிச்சு தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட் இயர் என்டிபிசியில் 2019 நோட்டிஃபிகேஷனில் வந்தப்போ மெயின்ஸில் வந்து அந்த இயர் கரண்ட்டாக உள்ள கேட்காம ஒரு 3 இயர்ஸ் பிஃபோராக உள்ளதை கேட்டிருந்தாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸாக ஒரு மினிமம் ஒரு 3 இதுக்கிட்டாச்சும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டில் யுஇஎஃப்ஏ நேஷனல் லீக் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் போர்ச்சுகல். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனியில் நடந்திருக்கு. இது ரன்னர் அப் யாருன்னா ஸ்பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதல் இடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஃபஸ்ட்டு ஸ்டேட். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா பீகாரில் நடந்திருக்கு. இதில் அதிகமாக 149 மெடல் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. செகண்ட் வந்து ஹரியானா. தேர்டு வந்து ராஜஸ்தான். மினிமம் ஒரு இதுலேயுமே ஒரு 3 ஸ்டேட்டுக்கிட்டையாச்சும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, 2025ஆம் ஆண்டு ஆசிய மல்யுத்த சாம்பியனில் தீபக் புனியா எந்த பதக்கத்தை பெற்றார்? ஆன்சர் சில்வர். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமன் ஜோர்டனில் நடந்திருக்கு. இந்த கேமில் இந்தியா வந்து 10 மெடல் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து, 2025 மகளிர் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் மும்பை இந்தியன்ஸ். இது இவங்களோட செகண்ட் டைட்டிலு. இதோட கேப்டன் யாருன்னா ஹர்மன் பிரீத் கவுர். அந்த கேமில் ரன்னர் அப் யாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். அடுத்து, மியாமி ஓபன் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் அரியானா சபலங்கா. ரெண்டாயிரத்தி 2025 பிரெஞ்சு ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் கார்லஸ் அல்கிராஸ். ரெண்டாயிரத்தி 2025 ஐசிஐசிஐ உலக டெஸ்ட் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் ரன்னர் யாருன்னா ஆஸ்திரேலியா. இது எங்கே நடந்துச்சுன்னா லண்டனில் நடந்திருக்கு. இதில் அதிக ரன் அடித்தது யாருன்னா ஜோ ரூட். அதிக விக்கெட் யாருன்னா பேட் கமிங்ஸ் எடுத்திருக்காரு, ஆஸ்திரேலியாவோட கேப்டனு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸில் ஃபார்முலா 2 பந்தயத்தில் வென்றவர் யார்? ஆன்சர் குஸ் மைனி. இவர் எந்த ஊருக்காரனா பெங்களூர்காரரு. ஃபஸ்ட்டு இந்தியன் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா 2 ரேஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஹரியானா. ஃபஸ்ட்டு ஹரியானா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்டு வந்து உத்தரப்பிரதேஷ். இது எங்கே நடந்திருக்குன்னா டெல்லி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் பார்த்தோம். அதில் யாருன்னா மகாராஷ்டிரா. இதில் டாப் வந்து யாருன்னா ஹரியானா பேரா கேம்ஸில். அதுக்கடுத்து முக்கியமான கொஸ்டின், ஐபிஎல் 2025 பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இதில் வந்து இதோட 18வது எடிஷன். இதில் வேற என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல ரன்னர் யாருன்னா பஞ்சாப் கிங்ஸு. அதோட கேப்டன் யாருன்னா ஸ்ரீஜேஷ் ஐயர்.
இது ஒரு ஃபைனல் எங்கே நடந்துச்சுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத். இதில் வேறு என்ன முக்கியமான கொஸ்டின்னா, ஆரஞ்சு கேப் அதிகமாக ரன் அடித்தவங்களுக்கு இந்த கேப் கொடுப்பாங்க. அது யாருன்னா சாய் சுதர்சன் வாங்கியிருக்காரு. பர்பிள் கேப் கொடுப்பாங்க. அது யாருக்குன்னா மோஸ்ட் அதிகமாக விக்கெட் எடுத்தவங்களுக்கு அந்த கேப் கொடுப்பாங்க. அது யாருன்னா பிரசித் கிருஷ்ணா. அதுக்கடுத்து வேறு ரொம்ப முக்கியமான இதுனா வந்து எமர்ஜிங் பிளேயர் அவார்டு யார் அப்படின்னா சாய் சுதர்சன். முன்னாடி வாங்கினார்ல ஆரஞ்சு கேப், அவரே தான். அதுக்கப்புறம் வேறு என்ன முக்கியம் அப்படின்னா ஃபேர் பிளே அவார்டு பார்த்துக்கங்க. ஃபேர் பிளே அவார்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருக்கு. வேறு பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா குருணால் பாண்டியா. வேறு அவ்வளோதான். இது இந்த அளவுக்கு மட்டும் போதும். அடுத்த கொஸ்டின். 2025 தோஹா டைமண்ட் லீக் ஆண்கள் ஜாவ்லின் த்ரோவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜூலியன் வெப்பர். இதில் செகண்ட் யாருன்னா நம்ம நீரஜ் சோப்ரா. அடுத்த கொஸ்டின். 2025 இந்தோனேஷியா ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஆண்டர்ஸ் ஆண்டன்சன். நெக்ஸ்ட். 2027ஆம் ஆண்டு 39வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் மேகாலயா. 2025 எந்த ஸ்டேட் கண்டக்ட் பண்ணுச்சுன்னா உத்தரகாண்ட் கண்டக்ட் பண்ணுச்சு. மேகாலயாவோட கேபிட்டல் என்னென்னா ஷில்லாங்கு. அதோட கரண்ட் சிஎம் யாருன்னா சங்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025 கபடி உலகக்கோப்பை வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா இங்கிலாந்து நடந்திருக்கு. இதில் ரன்னரப் யாருன்னா இங்கிலாந்து தான். இந்த உலகக்கோப்பையில் மென் அண்ட் உமன்ஸ் ரெண்டுலேயுமே வந்து இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. ரெண்டுலேயுமே ரன்னர் யாருன்னா ரன்னர் இங்கிலாந்து தான். நெக்ஸ்ட்டு. 2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் எந்த அணி முதலிடம் பிடித்தது? ஆன்சர் இந்தியன் ஆர்மி. இது 2 ஃபேஸாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து லடாக்கில் நடந்திருக்கு. செகண்ட் ஃபேஸ் வந்து குல்மார்க்கில் நடந்திருக்கு. 2024-25 ஹாக்கி இந்திய லீக்கை வென்ற அணி எது? ஆன்சர் ராட் பெங்கால் டைகர்ஸ். ரன்னரப் வந்து ஹைதராபாத் தூஃபான்ஸ். நெக்ஸ்ட்டு. 2025 ஐசிஐசிஐ சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. இதில் ரன்னரப் யாருன்னா நியூசிலாந்து. இது எங்கே நடந்துச்சுன்னா பாகிஸ்தானில் நடந்திருக்கு. இதில் எந்த கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருன்னா ரச்சின் ரவீந்திரா. அதே மாதிரி விராட் கோலி வந்து ஓடிஐயில் 14,000 ரன்ஸுக்கு மேலே அடித்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2025ஆம் ஆண்டு உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்ற இந்திய கிராண்ட் மாஸ்டர் யார்? ஆன்சர் பிரணவ் வெங்கடேஷ். நெக்ஸ்ட்டு. டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் டைட்டில் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் பிரக்யானந்தா. இவர் யாரை டிஃபீட் பண்ணியிருப்பார்னா குகேஷை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நெதர்லாந்தில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு. 2025ஆம் ஆண்டு 19 வயதுக்குட்பட்ட பெண்கள் T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மலேசியாவில் நடந்திருக்கு. ரன்னர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட்டு. பார்த்தாச்சு. 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதல் முறையாக எந்த விளையாட்டுப் போட்டி சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ். இது எங்கே நடக்குது அப்படின்னா 2026 ஜப்பானில் நடக்க போகுது. (2025ஆம் ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிக்கான வெளியிடப்பட்ட சின்னத்தின் பெயர் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அது எங்கே நடக்குது அப்படின்னா பீகார் நடக்குது. அதோட மஸ்கட் என்னன்னா கஜி சிம்கா. இதுதான் அதோட லோகோ. நெக்ஸ்ட்டு.
38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? ஆன்சர் சர்வீசஸ். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரகாண்டில் நடந்திருக்கு. இதோட மஸ்கட் என்னன்னா மௌலி, இன்ஸ்பயர்ட் பை மோனால், ஸ்டேட் பேர்ட் ஆஃப் உத்தரகாண்ட். இதோட டேக்லைன் என்னன்னா சங்கல்ப் ஷே ஷிகர் தக். இதோட அஃபிஷியல் டார்ச் என்னன்னா தேஜஸ்வினி. நெக்ஸ்ட், ஆஸ்திரேலிய ஓப்பன் 2025 பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இது வந்து என்டிபிசியில் கேட்டிருந்தாங்க. என்டிபிசி கிராஜுவேட் லெவலில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட், உமன்ஸில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா மேடிசன். (2025) கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி எது? ஆன்சர் சாரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும். 2025ஆம் ஆண்டு FIH ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. (2025) ஆசிய மல்யுத்த சாம்பியனில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 10. மேலேயே பார்த்தோம். அந்த 10ல் என்னன்னா 1 கோல்டு, 3 சில்வரு, 6 பிரான்ஸ். அடுத்து 2024-25 விஜய் ஹசாரே கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் கர்நாடகா. ரன்னர் அப் யாருன்னா விதர்பா. பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருன்னா கருண் நாயர். கர்நாடகாவோட சிஎம் யாருன்னா சித்தாராமையா. அதே மாதிரி வேற என்னென்ன கிரிக்கெட் ரிலேட்டடான டோர்னமெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்துக்கும்போது சையது முஸ்தக் அலி டிராஃபி, அடுத்து இரானி டிராஃபி, அடுத்து வந்து ரஞ்சி டிராஃபி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிராஃபி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, எந்த நாடு மதிப்புமிக்க ஃபெட் உலகக்கோப்பை 2025 நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபெட்டோடது லொசானே, சுவிட்சர்லாந்து. (2025) இந்திய ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் விக்டர் ஆக்சல்சன். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. உமன்ஸில் யார் வின்னர் அப்படின்னா ஆன்சே யங். நெக்ஸ்ட், எந்த அணி 78வது 2025 சந்தோஷ் டிராஃபி பட்டத்தை வென்றது? ஆன்சர் வெஸ்ட் பெங்கால். ரன்னர் அப் யாருன்னா கேரளா. சந்தோஷ் டிராஃபிங்கிறது வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு. ஃபைனல் எங்கே நடந்துச்சுன்னா ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. வேறு என்னென்ன ஃபுட்பால் ரிலேட்டடான டோர்னமெண்ட்லாம் இருக்குன்னா டுரண்ட் கப்பு, ரோவர்ஸ் கப்பு, அதுக்கடுத்து முக்கியமாக ஃபிஃபா. இதெல்லாம் ஒரு முக்கியமான வந்து ஃபுட்பாலோட டோர்னமெண்ட்டு. அடுத்து, 2025ஆம் ஆண்டு ஆசிய யோகாசன விளையாட்டு சாம்பியனில் பதக்கப்பட்டியலில் இந்தியா நிலை என்ன? ஆன்சர் ஃபர்ஸ்ட். (2025ஆம் ஆண்டுக்கான 15வது ஹாக்கி சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியனை வென்ற அணி எது? ஆன்சர் பஞ்சாப். (2024 ப்ரோ கபடி லீக் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ரன்னர் அப் யார்னா பாட்னா பைரேட்ஸ். 2023ஓட வின்னர் யாருன்னா புனேரி பல்டான். அடுத்து, 2024-25 சையது முஸ்தக் அலி கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் மும்பை. ரன்னர் அப் யாருன்னா மத்திய பிரதேஷ். 2023ஓட வின்னர் யாருன்னா பஞ்சாப்.
2025 கோகோ உலகக்கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இதில் மென்ஸில் யார் வின்னர்னா இந்தியா தான். உமன்ஸ்லையும் இந்தியா தான் வின்னரு. ரன்னரப்பு ரெண்டுலேயுமே நேபாள் தான். அதுக்கப்புறம் 38வது தேசிய விளையாட்டுப் போட்டியின் அதிகாரப்பூர்வ ஜோதியின் பெயர் என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், தேஜஸ்வினி. ஐபிஎல் வரலாற்றில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட இளம் வீரர் யார்? வைபவ் சூரியவம்சி. இவர் தான் வந்து யங்கஸ்ட் டாடா ஐபிஎல் செஞ்சுரியன். 6வது ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியனில் 2025 இந்தியா மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 11. இதில் கோல்டு யார் வின் பண்ணா? ஹிமான்ஷு ஜவஹர். இது எங்கே நடந்துச்சுன்னா சவுதி அரேபியாவில் நடந்திருக்கு. இதில் இந்தியா வந்து 1 கோல்டு, 5 சில்வரு, 5 பிரான்ஸு வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஐபிஎல் வரலாற்றில் 1000 பவுண்டரிகளை அடுத்த முதல் வீரர் யார்? ஆன்சர் விராட் கோலி. நெக்ஸ்ட்டு, (2024) பெண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா மஸ்கட், ஓமனில் நடந்திருக்கு. ரன்னர் அப் யாருன்னா சைனா. அடுத்து, 2024 ஆண்களுக்கான ஜூனியர் ஹாக்கி ஆசிய கோப்பையை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. இது எங்கே நடந்துச்சுன்னா இதுவும் ஓமனில் நடந்திருக்கு. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், 2034 பிஃபா உலகக்கோப்பையை எந்த நாடு நடத்தப்பட உள்ளது? ஆன்சர் சவுதி அரேபியா. 2026 எங்கே நடத்துகிறாங்கன்னா கனடா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸில் நடத்துகிறாங்க. 2030 மொராக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின். இது வந்து 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்கும். 2022 எங்கே நடந்துச்சுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? ஆன்சர் குகேஷ். இது எங்கே நடந்துச்சுன்னா சிங்கப்பூரில் நடந்திருக்கு. இவர் தான் யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன். ஏஜ் வந்து எவ்வளோனா 18. யாரை டிஃபீட் பண்ணியிருக்கான்னா டிங் லிரன். 2024 யுஎஸ் ஓப்பனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். நெக்ஸ்ட், யுஎஸ் ஓப்பன் 2024 மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் அரியானா சபலங்கா. 45வது செஸ் ஒலிம்பியாட் 2024 தங்கப்பதக்கம் வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்தியா, 2 யுனைடெட் ஸ்டேட்ஸு, 3வது வந்து உஸ்பெகிஸ்தான். உமன்ஸ்லேயும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு. டுரண்ட் கோப்பை 2024 பட்டத்தை வென்றவர் அணி எது? டுரண்ட் கோப்பை இது ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். எந்த அணி வின் பண்ணியிருக்கான்? நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ரன்னர் அப் யாருன்னா இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா கொல்கட்டாவில் நடந்திருக்கு. 2024 துலீப் டிராஃபி பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா ஏ டீம். ரன்னர் அப் யாருன்னா இந்தியாவோட சி டீம். 2024 மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபியை ஹாக்கியில் வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. ரன்னர் யாருன்னா சைனா. இது எங்கே நடந்துச்சுன்னா பீகார் நடந்திருக்கு, ராஜ்கீரில். பெஸ்ட் பிளேயர் யாருன்னா தீபிகா. கால்பந்தில் 50 சர்வதேச கோல்களை அடித்த முதல் இந்திய பெண் யார்? ஆன்சர் பாலாதேவி. இவங்க எந்த ஊர்னா மணிப்பூர். 2024 மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் நியூசிலாந்து. எங்கே நடந்துச்சு அப்படின்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் நடந்திருக்கு. சாம்பியன் வந்து நியூசிலாந்து, ரன்னர் அப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. 38வது தேசிய விளையாட்டு 2025 எங்கு நடைபெறும்? இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உத்தரகாண்ட்.
எந்த அணி 2024 இரானி கோப்பையை வென்றது? ஆன்சர் மும்பை. யாரை டிபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இரானி கப்புங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு. வேறு என்னென்ன நல்லா இருக்குன்னா ரஞ்சி ட்ராஃபி, சையது முஸ்தக் அலி ட்ராஃபி, அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாரிஸ் பாராலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது? ஆன்சர் சைனா. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா பாரிஸ்ல மோட்டோ கேம்ஸ் வைடு ஓபன் 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? ஆன்சர் 29. இதுல 7 கோல்டு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து கொடி பிடிச்சிட்டு போறவங்க யாருன்னா பாக்யஸ்ரீ ஜாதவ், சுமித் அன்டில். நெக்ஸ்ட் க்ளோசிங் அப்ப யாரு கொடி பிடிச்சிட்டு போனானா பிரீத்தி பால், ஹர்வீந்தர் சிங். 2024 ஆண்களுக்கான ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியை எந்த நாடு வென்றது? ஆன்சர் இந்தியா. ரன்னர் அப் சைனா. எங்க நடந்துச்சுன்னா சைனாவில் நடந்திருக்கு. UEFA யூரோ 2024 கால்பந்து பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் ஸ்பெயின். ரன்னர் அப் வந்து இங்கிலாந்து. எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மனி. 2024 மகளிர் T20 ஆசிய கோப்பை எந்த நாடு வென்றது? ஆன்சர் ஸ்ரீலங்கா. ரன்னர் அப் வந்து இந்தியா. எங்க நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா நடந்திருக்கு. 2024 ஆசிய பில்லியார்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? ஆன்சர் பங்கஜ் அத்வானி. எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுதி அரேபியால. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்களை வென்ற நாடு எது? ஆன்சர் USA. டோட்டலா அவங்க வந்து USA வந்து எவ்வளவு மெடல் வின் பண்ணிருக்காங்கன்னா 126. சைனா வந்து 91. இந்தியா வந்து மொத்தமே 6 தான். இதுல வந்து கோல்டு இல்ல, ஒன்லி சில்வர், மிச்சம் 5 பிரான்ஸு. சில்வர் யாரை வின் பண்ணியிருப்பா அப்படின்னா நம்ம நீரஜ் சோப்ரா அவர் வின் பண்ணியிருப்பாரு ஜாவ்லின் த்ரோல. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பார்க்கர் எந்த பட்டத்தினை வென்றார்? ஆன்சர் பிரான்ஸ். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு வின் ஷூட்டிங் மெடல் அட் ஒலிம்பிக்ஸ். இவங்க எந்த ஸ்டேட்னா ஹரியானா. மனு பார்க்கர், சரப் ஜோத் சிங் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றனர். எந்த பதக்கம் வென்றனர்? ஆன்சர் பிரான்ஸ். 2 பேருமே டபுள்ஸ்ல மிக்சடு டீமா விளையாண்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஸ்வப்னில் குஷேல் சமீபத்தில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் எந்த விளையாட்டு போட்டியில் வெங்கல பதக்கம் வென்றார்? ஆன்சர் ஷூட்டிங். இவர் எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஹாக்கி போட்டியில் வெங்கல பதக்கம் வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் நீரஜ் சோப்ரா எந்த பதக்கம் வென்றார்? ஆன்சர் சில்வர். ஏன் நம்ம இந்த ஒலிம்பிக்ஸை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, ஏன்னா லாஸ்ட் நடந்த NTPCல ஒலிம்பிக்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நீங்க ரெண்டுமே பாத்துக்கோங்க, பாரா ஒலிம்பிக்கும் பாத்துக்கோங்க, ஒலிம்பிக் போட்டியுமே பாத்துக்கோங்க. இவர் எவ்வளவு மீட்டர் எறிஞ்சிருக்கான்னு கூட கேட்கலாம். 89.45 மீட்டர் எறிஞ்சிருக்காரு. இவர் வேற என்னென்ன கோல்டு வின் பண்ணியிருக்காங்க? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து 2020 வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. வாவோ நுர்மி கேம்ஸ்ல 2022 சில்வர். 2022 வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து சில்வர். டைமண்ட் லீக் 2022 வந்து கோல்டு. இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல யாரு கோல்டு வின் பண்ணா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் சமீபத்தில் வெங்கல பதக்கம் வென்ற அமன் ஷெராவத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் ரெஸ்லிங். இவர் எந்த ஸ்டேட்னா ஹரியானா ஸ்டேட். 2024 விம்பிள்டன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் கரோலஸ். இவர் யார் டிஃபீட் பண்ணிருக்காங்க? நோவக் ஜோகோவிச். 2024 விம்பிள்டன் பட்டத்தில் பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் பர்போரா. 2024 உலக பாரா தடகள சாம்பியனில் எந்த நாடு அதிக பதக்கம் வென்றது? ஆன்சர் சைனா. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜப்பான்ல நடந்திருக்கு. இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 6வது. எந்த நாடு
ஊபர் கப் 2024 பட்டத்தை வென்றது? ஆன்சர் சைனா. இந்த ஊபர் கப் வந்து பேட்மிண்டன், இதுல வந்து ஒன்லி உமன்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணுவாங்க. இதே மாதிரி மென்ஸுக்கு ஒரு கப் இருக்கு, அடுத்தது தான் பார்க்க போறோம். எந்த நாடு 2024 தாமஸ் கோப்பை பட்டத்தை வென்றது? ஆன்சர் சைனா. இது எப்படின்னா, தாமஸ்ங்கிறது வந்து ஒரு ஜென்ஸ் பேர் மாதிரி இருக்குல்ல, அப்போ வந்து தாமஸ் கப் வந்து ஜென்ஸ் விளையாடுறது. இப்போ ஊபர் வந்து கேர்ள்ஸ் வந்து ஊபர் கார் புக் பண்ணி போறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு கேட்பாங்க. தாமஸ் கப் ரிலேட்டட் கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வரும். 2024 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பையின் பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் இந்தியா. ரன்னர் யாருன்னா சவுத் ஆப்பிரிக்கா. எங்க நடந்துச்சோம்னா USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்திருக்கு. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் யாருன்னா ஜஸ்பிரித் பும்ரா. 2024 பிரெஞ்சு ஓபனில் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றது யார்? ஆன்சர் டி. இதுலயும் வந்து கார்லோஸ் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன வின் பண்ணாருன்னா விம்பிள்டன் அவர் தான் வின் பண்ணியிருப்பாரு. விம்பிள்டனும் பிரெஞ்சு ஓப்பனும் கார்லஸ். பிரெஞ்சு ஓபனில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? இக்கா. நெக்ஸ்ட் ஒன், IPL 2024 பட்டத்தை வென்ற அணி எது? 2024 யாருன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுக்கு வந்து இது 3வது டைட்டில். ஃபர்ஸ்ட் IPL எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்பாங்க. 2008. அப்போ வின்னர் யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இது வரைக்கும் எத்தனை சீசன் போயிருக்குன்னா 17 சீசன். இப்போ வந்து 18வது 2025 18வது சீசன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதுக்கு ஃபைனல் வரல. IPL 2024 ஊதா நிற தொப்பியை வென்றவர் யார்? இது யார் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பர்பிள் கேப் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா ஹர்ஷல் பட்டேல். இவர் எந்த டீம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸுக்காண்டி இருந்திருக்காரு. செகண்ட் ஒன் வந்து 2024 IPL ஆரஞ்சு தொப்பியை வென்றவர் யார்? ஆரஞ்சு கேப் எது கொடுக்குறாங்கன்னா அதிக மோஸ்ட் ரன்ஸ் யார் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான். விராட் கோலி 741 ரன். 2024 தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஈஸி. சுல்தான் அஸ்லான் ஷா கப் 2024 பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் ஜப்பான். இது ரொம்ப முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன டோர்னமெண்டோட ரிலேட்டட்னா ஹாக்கி. 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீரர் யார் அப்படின்னா அமன் ஷெராவத். 2024 ஆசிய மகளிர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியனில் தீபா கர்மாக்கர் எந்த பதக்கம் வென்றார்? ஆன்சர் கோல்டு. இது எங்க நடந்துச்சுன்னா தஷ்கண்ட், உஜ்பெகிஸ்தான். 2027 பிஃபா மகளிர் உலகக்கோப்பை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் பிரேசில். இந்தியாவில் 85வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டரான ஷியாம் நிக்கில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் தமிழ்நாடு. இதுல 84வது யாருன்னா வைஷாலி ரமேஷ் பாபு. 83 யாருன்னா ஆதித்யா சமந்த். 82 யாருன்னா பிரணீத் விபுலா. இதெல்லாம் மறக்காம கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நடந்த NTPCல கரண்ட் இது கேட்காம அதுல இருந்து ஒரு ப்ரீவியஸா ஒரு 3 இது தள்ளி தான் கேட்டிருந்தாங்க கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு. அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 350 T20 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யார்? ஆன்சர் யுஸ்வேந்திர சகல். 2025 BWF உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. இது எங்க அப்படின்னா கவுகாட்டி. 2024 மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் அதிக பதக்கம் வென்ற நாடு எது? ஆன்சர் டி ஜப்பான். இது எங்கே நடந்திருக்குன்னா கிர்கிஸ்தான், பிஸ்கெக். இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 9th. மியாமி ஓபன் டென்னிஸ் 2024 ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். 2024 ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பையின் தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் யுவராஜ் சிங். இது ஏற்கனவே பார்த்தா யார் வின் பண்ணா அப்படின்னா நம்ம இந்தியா தான் வின் பண்ணிருப்பாங்க. ATP தரவரிசையில் வரலாற்றில் மிகவும் வயதான நம்பர் 1 இடத்தை பிடித்த டென்னிஸ் வீரர் யார்? ஆன்சர் நோவக் ஜோகோவிக். T20 போட்டியில் 500 சிக்ஸர்கள் அடித்த முதல் இந்திய யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. 2023-24 தேசிய கோகோ சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் மகாராஷ்டிரா.
2024 மகளிர் பிரீமியர் லீக் பட்டத்தை வென்ற அணி எது? ஆன்சர் ஆர்சிபி. 2025 யாருன்னா மும்பை இந்தியன்ஸ். 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவின் கொடியை ஏந்தி செல்வது யார்? ஆன்சர் சரத் கமல் அண்டு PV சிந்து. 2023-24 UEFA மகளிர் நாடுகள் லீக் பட்டத்தை வென்றது யார்? ஆன்சர் ஸ்பெயின். கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டு 2024 நடத்திய மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. இதுல யாரு அதிக பட்டம், யாரு அதிக மெடல் வின் பண்ணிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து தமிழ்நாடு. 2024 கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டியில் அதிகபட்ச பதக்கத்தை வென்ற பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் சண்டிகர் யூனிவர்சிட்டி. எங்க நடந்துச்சுன்னா கவுகாட்டில நடந்திருக்கு. 2025 ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டியில நடத்தும் நாடு எது? ஆன்சர் சீனா. 2024 ஆண்டு 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ரன்னர் அப் யாருன்னா இந்தியா. எங்க நடந்துச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கால. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் ஜோதி ஏந்தி செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அபினவ் பிந்த்ரா. இவர் தான் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் கோல்டு மெடலிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டார்கெட் ரயில்வே தமிழ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரயில்வே அண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டு நான் அதில் வந்து டெலகிராமில் வந்து இந்த PDF அப்லோட் பண்ணுறேன். அதை வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம அப்பாயின்மெண்ட் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவார்டு அந்த மாதிரி பார்ப்போம். வேறு ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு எடுக்கணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.